மக்களுக்கு வணக்கம். திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்திருக்காங்க. யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜப்பான் நாட்டிலேருந்து குடும்பங்கள் வந்திருக்காங்க. ஜப்பான் நாட்டு குடும்பத்தில் சேர்ந்தவர்கள் முருகன் மேல் அதிகப்படியான பற்று, தூய்மையான பற்று. மக்கள் மத்தியில் நம்ம கூட சேர்ந்துக்கிட்டு அவங்களும் அரோகரா கோஷமிட்டு எந்த அளவுக்கு பயபக்தியோட வந்திருக்காங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஏன்னா இங்கே நாத்திகம் பேசக்கூடிய நபர்களுக்கு ஆன்மீகத்தை பேசினாவே வேறு மாதிரி பேசுவாங்க, மூட நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க மூட நம்பிக்கை வச்சிருக்காங்களா என்ன அப்படிங்கிறத நம்ம அதுக்குள்ள நம்ம ஆழமாக போக வேண்டாம். இப்போ நம்ம பேச அப்படின்னா அதை பற்றி மட்டும் பேசலாம், சரிங்களா? இப்போ இவர் ஜப்பான் நாட்டிலேருந்து இவங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு வெற்றிகரமாக முருகனை பயபக்தியோட பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போயிருப்பாங்க நினைக்கிறேன். இந்த குடும்பத்தில் சேர்ந்தவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம மக்கள் கூட சேர்ந்துட்டு அவங்க அரோகரா கோஷமிட்டு அவங்க எந்த அளவுக்கு மன நிம்மதியோட அவங்களே சொல்லிட்டு வராங்க. உண்மையாலுமே முருகன் சக்தி உலகம் முழுவதும் பரவி இருக்கு உதாரணம். ஏன்னா முருகன் எப்பயுமே சரிதான், போயிட்டு உலகம் ஃபுல்லாக சுற்றினாலும் கூட அவருடைய அந்த அறிவு, ஆற்றல், வீரம் எல்லாமே முருகனை வேண்டக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும், ஒவ்வொரு ஆணுக்கும், ஒவ்வொரு பெண்களுக்கும் அந்த சக்தி கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். முருகனை வேண்டக்கூடிய, முருகனை நம்பக்கூடிய அல்லது பூஜிக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா புத்தி சரியாக வேலை செய்யும். இன்னொன்று அவங்க ஓரளவுக்கு ஆரோக்கியமாக இருப்பாங்க. இன்னொன்று அவங்க பலசாலியாகவும் இருப்பாங்க. முருகனை நம்பக்கூடிய, முருகனை பூஜிக்கக்கூடிய எந்த ஒரு நபரும் கொலைகளாக இருந்ததா என்னை பொறுத்தவரைக்கும் வரலாறு இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். முருக பக்தர்களுக்கு வாழ்த்து. நன்றி, வணக்கம்.